46 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கமல் அவர்கள் சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்றாரு. ஆனா இதுக்கு இடைவெளியிலேயே இவங்க 2 பேரும் இன்னொரு படத்துல சேர்ந்து நடிக்க வேண்டியது. அது என்ன படம் அப்படின்றது தெரியுமா? இது ஃப்ரம் தி விகடன் ஆர்கேஸ் எபிசோட் 10. 1985ல அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளிவந்த கெட் ஆஃப்டர் படத்துல ரஜினி கமல் இவர்கள் 2 பேருமே நடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் 1995ல ரகுராம் டைரக்ஷன்ல வெளிவந்த பாக்ய தேவதா அப்படின்ற ஒரு பெங்காலி திரைப்படத்திலுமே இவங்க 2 பேரும் நடிக்க வேண்டியது. மிதுன் சக்கரவர்த்தி இந்த படத்துல லீட் கேரக்டர்ல நடிச்சிருந்திருப்பாரு. 26/2/1995 ஆனந்தோட நியூஸ்க்கு ரகுராம் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில இந்த திரைப்படம் தொடர்பாக அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. வியட்நாம் வீடு சுந்தரம் சார் வந்து இந்த படத்தோட ஐடியா வந்து எனக்கு சொன்னாரு. இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஐடியா ஒரு கதையாவே அவர் டெவலப் பண்ணி கொடுத்தாரு. இதை பத்தி ஒரு அபிப்பிராயம் கேட்கலாம் அப்படின்றதுக்காக நான் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கிட்ட வந்து இந்த கதையை நான் ஷேர் பண்ணேன். அவருக்கு அந்த கதை உடனடியாக பிடிச்சு போக இந்த படத்தில் நானே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் 2 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்கு. ரஜினி சிவாஜி இவங்க 2 பேரும் நடிச்சா இது சூப்பரா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரஜினி சார் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னபோது ஓஎஸ் அப்படின்ற மாதிரி உடனே ஒத்துக்கிட்டாரு. சிவாஜி சார் கிட்ட அந்த கதை எடுத்துட்டு போகும்போது இல்ல இதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் போல இருக்கு, என்னால போக முடியாது, கமல் கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் கமல் அவர்கள் கிட்ட போனேன், அவருமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத ரகுராம் வந்து இந்த பேட்டியில ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா அந்த டைம்ல குருதி புனல் இந்தியா அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால கமல் அவர்களால் இந்த படத்தில் நடிக்க முடியல. ரஜினி அவர்கள் மட்டும் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருந்திருப்பாரு.